ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இந்த கண்டென்ட்லாம் எதுலேருந்து எடுத்திருக்கேன்னா எக்கனாமிக் டைம்ஸ், சிஎன்பிசி, TV18, மணி கண்ட்ரோல்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எஸ்டர்டே நிஃப்டி 50 க்ளோஸ் ஆனது 0.34% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆனது 1.07% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. டிஐஎஸ் நெட் பையர்ஸாக இருக்காங்க. 1757 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸும் நெட் பையர்ஸாக இருக்காங்க. 1176.55 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு டியூஸ்டேக்கான நிஃப்டி 50 ரெசிஸ்டன்ஸ் பேஸ்ட் ஆன் பிவோட் பாயிண்ட்ஸ் 25,011, 25,086 அண்ட் 25,215. சப்போர்ட் பேஸ்ட் ஆன் பிவோட் பாயிண்ட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 24,807, 24,678, 24,602. பேங்க் நிஃப்டி ரெசிஸ்டன்ஸ் பேஸ்ட் ஆன் பிவோட் பாயிண்ட்ஸ் 51,417, 51,716 and 52,240. Support based on pivot points 50,593, 50,069, 49,770. நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி இன்னைக்கு டியூஸ்டே மார்னிங் 6:30 AM என்ன இண்டிகேட் பண்ணிகிட்ருக்குன்னா 0.36% க்ரீனில் தான் இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸ் என்ன வாட்ச் பண்ணணும்னா, பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு 2,500 crore. எது மூலயமானா கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாக. இது ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டில் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. மல்டிபிள் ட்ரென்ச்சஸில் நடக்க போகுது நெக்ஸ்ட்டு 6 monthsலன்னு சொல்லியிருக்காங்க பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ். ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைன் பண்ணியிருக்காங்க. பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்காக சைன் பண்ணியிருக்காங்க. யாரோடனா ஃப்ராபோர்ட் ஏஜி ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட் சர்வீஸ் சைன் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு வைட் லெவலில். அது மட்டும் இல்லாமல் 10% ஈக்விட்டி ஸ்டேக்கை அக்வயர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க லேட்டராக. எதுலனா டெல்லி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில். ஹச்டி இன்ஜினியரிங் கம்பெனி செக்யூர் பண்ணியிருக்காங்க 781.11 crore கான்ட்ராக்ட். யார்கிட்டேருந்துன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ். எதுக்காகனா டு அப்கிரேட் NH47 அப்கிரேட் பண்ணுறதுக்காகவும் என்ஹான்ஸ் பண்ணுறாங்க எக்ஸிஸ்டிங் 6 lane ரோடை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும். அது மட்டும் இல்லாமல் எலிவேட் காரிடர். இது எதுக்கு இடையில நடக்க போகுதுன்னா நரூல் ஜங்ஷன் அண்ட் சர்காஜ் ஜங்ஷனுக்கு இடையில நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க NH47 இன் குஜராத். ஏர்டெல் எனர்ஜி IPO அவங்க செபிக்கு ரெட் டிராஃப்ட் பேப்பர் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஒர்க் பார்த்திங்கன்னா 3,100 crore சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு எலக்ட்ரிக் 2-wheeler மேக்கராக இருக்காங்க. செபி இன்ஃபோசிஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் மேலே போட்டிருந்த ரிஸ்ட்ரிக்ஷனை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. இன்சைடர் ட்ரேடிங் சார்ஜஸ்க்கான ரிஸ்ட்ரிக்ஷன் போட்டிருந்தாங்க கடந்த 2021. ஸோ அது இப்போ டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க செபி. இண்டிக்யூப்க்கு கிறிசில் A+ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேபிள்ன்ற ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க 68 crore ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 24 சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ 841 crore ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 24. அது மட்டும் இல்லாமல் 42% growth இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 23 கம்பேர் பண்ணும்போது இந்த குவார்ட்டருக்கு. சப்ஸ்கிரைப் ஃபார் லாங் டேர்ம்னு சொல்லி ஆனந்த் ரதி கிராஸ் லிமிடெட் எஸ்டர்டே IPO ஓப்பன் ஆனது. அதுக்கு சப்ஸ்கிரைப் ஃபார் லாங் டேர்ம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 228 to 240. எவ்வளோக்கு இஷ்யூ சைஸ் பார்த்திங்கன்னா 500 crore. நேற்று ஓப்பன் ஆனது September 11 க்ளோஸ் ஆனது. அதேமாரி பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ்க்கும் மோதிலால் ஆஸ்வால் சப்ஸ்கிரைப் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் ஃபார் டியூஸ்டே சந்தன் தப்பாரியா கொடுத்துருக்காங்க. IEXக்கு பை டார்கெட் ப்ரைஸ் 227. ஹிந்துஸ்தான் யூனிலிவருக்கு பை டார்கெட் ப்ரைஸ் 3,100. JK சிமெண்ட்க்கு பை டார்கெட் ப்ரைஸ் 5,020. ஸோ ஸ்டாப் லாஸ்லாம் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. பொனான்சா போர்ட்ஃபோலியோவில் டாபருக்கு பை டார்கெட் ப்ரைஸ் 700. ஏர்டெல் எனர்ஜிஸ்க்கு பை டார்கெட் ப்ரைஸ் 1,050. LKP செக்யூரிட்டிஸ் பை டாடா மோட்டார்ஸ் டார்கெட் ப்ரைஸ் 1,080. பை JSW எனர்ஜி டார்கெட் ப்ரைஸ் 795. ஸோ இன்றைக்கான பிரேக் அவுட் ஸ்டாக் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் தான். ஸோ 1 month சார்ட் போட்டிருக்கேன். எஸ்டர்டே பாருங்கள் பிரேக் அவுட் ஆகி மேலே க்ளோசிங் வச்சுருக்கு. ஸோ ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இன்றைக்கி ஹிந்துஸ்தான் யூனிலிவர் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும்.
எஸ்டர்டே 54th ஜிஎஸ்டி கவுன்சிலிங் மீட்டிங் நடந்தது. ஸோ அதோட இம்பார்ட்டன்ட் கீ ஹைலைட்ஸ் மட்டும் இப்போ பார்க்கலாம். ஜிஎஸ்டி ரேட்ஸ் ஆன் கேன்சர் ட்ரக்ஸ்க்கு வந்து குறைச்சிருக்காங்க. 12%லேருந்து 5%ஆக குறைச்சிருக்காங்க. அதேமாரி நாப்கின்ஸ்க்கும் குறைச்சிருக்காங்க. 18%லேருந்து 12%ஆக குறைச்சிருக்காங்க ஜிஎஸ்டியை. கார் அண்ட் மோட்டார் சைக்கிள் சீட்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 18%லேருந்து 28%ஆக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி ஆன் ஹெலிகாப்டர் சர்வீஸ் பார்த்திங்கன்னா ஆன் ஷேரிங் பேசிஸில் 5% சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் ஆன் மெட்டல் ஸ்கிராப்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நியூ சிஸ்டம் ஃபார் ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த அக்டோபர் 1லேருந்து அமல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் கேமிங் அண்ட் கேசினோஸ்க்கெல்லாம் நல்லா ரெவன்யூ க்ரோத் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 412% ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 6,909 crore சொல்லியிருக்காங்க. இதில் எதுவும் ஜிஎஸ்டி பற்றி அவங்க மென்ஷன் பண்ணலை. அதே ஜிஎஸ்டி ஆன் ரிலீஜியஸ் ட்ராவல் வயா ஹெலிகாப்டருக்கெல்லாம் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. 18%லேருந்து 5%ஆக ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அண்டர் 2,000 ருபீஸ்க்கு கீழே பார்த்திங்கன்னா அது கமிட்டி வச்சு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணப்படும். இந்த அதுக்கான ஜிஎஸ்டி அந்த இஷ்யூக்கான ஜிஎஸ்டி டிஸ்கஸ் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான கீ ஹைலைட்ஸ் இது மட்டும் தான், வேறு எதுவும் சொல்லலை அவங்க. ஸோ யூஎஸ் மார்க்கெட் அண்ட் ஏடிஆர்ஸ் எஸ்டர்டே மண்டே எப்படி க்ளோஸ் ஆனிச்சுன்னா S&P 500 1.16% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் 1.17% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. டவ் ஜோன்ஸ் 1.20% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 0.35% க்ரீன்லையும், ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆர் 2% க்ரீன்லையும், HDFC பேங்க் ஏடிஆர் 1.64% க்ரீன்லையும், விப்ரோ ஏடிஆர் 0.64% ரெட்லையும், டாக்டர் ரெட்டிஸ் லேப் 0.52% க்ரீன்லேயும் க்ளோஸ் ஆகிருக்கு எஸ்டர்டே. ஸோ யூஎஸ் மார்க்கெட் நெக்ஸ்ட் எல்லாமே நியர் டு 1% எபோவ் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.